என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து என்சிஎஃப் பேக் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான். ஏன்னா எல்லாமே அதை பத்தி தான் டவுட் கேட்குறாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலாகவே நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு இருக்குங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சன் டைரக்ட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. சன் டைரக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் மை சன் டைரக்ட் ஆப்ன்றது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்கும். இந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் டைரக்டோடைய டிஷ்ஷுக்கு பின்னாடியே இருக்குங்க, செட்டப் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதான். அது தெரியாத பட்சத்தில் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டுக்க வேண்டியதான். இப்போ லாகின் கொடுக்குறோம். இந்த லாகின் கொடுக்கும் போது நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி இல்லை பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஓடிபி பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஓடிபினா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். நம்ம ஓடிபியை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு நம்ம வந்து லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிருங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துங்க, இவர் பேர் வந்து முத்துக்குமார். ஸோ ஸ்மார்ட் கார்டு நம்பர் காமிக்குது. அக்கௌண்ட் எக்ஸ்பைரி வந்து 14 ஏப்ரல் 2024ங்க. போன மாதமே இவருக்கு வந்து பேக் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இவர் வந்து தமிழ் எக்கனாமிக் பேக்னு இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்ல போகிற வீடியோ வந்து என்சிஎஃப் பேக் வந்து 59 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்ங்கிறதுக்கு கீழே வந்து ஷோ மோருன்னு இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மை எஃப்டிஏ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் என்சிஎஃப் பேக்கு, இது என்சிஎஃப் எக்ஸ்ட்ரான் இருக்கு பாருங்க, இது தாங்க அதோடைய பிளான். இந்த பிளான் தான் நான் சொல்றது. 135 சேனல் வந்து வருங்கிறாங்க. அந்த 135 சேனலும் நம்ம என்னங்கிறத பார்த்துக்க முடியும். இதில் ஹிந்திக்கு, குஜராத்தி, பெங்காலி, தமிழுக்கு என்னென்ன ஃப்ரீ சேனல் வரும் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆடுன்னு கொடுக்க போறீங்க. நீங்கள் ஆடுன்னு கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ரீசார்ஜ்னு கேட்குது பார்த்தீங்களா, இந்த ரீசார்ஜ்னு கொடுத்துட வேண்டியதான். ரீசார்ஜ் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே வந்து ஐகான் பை ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோங்க. ஸோ இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும்போது என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா 58 ரூபா டோட்டல் காமிக்குது. இதை வந்து நம்ம ரீசார்ஜ்னு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாலட்டைல் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ ஆப் மூலியமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜ் நவும் நான் கொடுக்கும் போது அடுத்த பேஜ் வந்து நெட் பேங்கிங்கு, டெபிட் கிரெடிட் கார்டு, வாலட்டைல், யூபிஐ. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய நார்மலாக நம்ம எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுவோமோ அது மாதிரி கார்டு நம்பர் கொடுத்தா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம்.